நான் உங்கள் மிஸ்ஸட். இப்போ நம்முடைய கேரளா என்ன சொல்லுதுன்னா வந்து முல்லை பெரியார் அணை கட்டுவோன்னு சொல்லுது. முல்லை பெரியார் கட்டினா வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, அதை வந்து விஜய் நம்ம தமிழ்நாடு விஜய் வந்து ஒத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அது நமக்கு இன்னும் தெரியல, ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிறீங்களா நமக்கு தெரியல. முல்லை பெரியார் அணை கட்டுனா நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, கேரளாவுக்கு என்ன பாதிப்பு, கேரளாவுக்கு என்ன நன்மை, தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நன்மைன்னா அங்கேயும் ஒரு நன்மை இல்லை, இங்கேயும் ஒரு நன்மை இல்லை. என்ன பாதிப்புனா கேரளாவில் ஏற்கனவே 3 அணை இருக்குது. கல்லணை தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கல்லணை இருக்கிறது திருவனந்தபுரம் நம்ம எண்டில் இருக்குது, அதனால் நமக்கு தான் சொந்தம் நினைக்கிறோம். கிடையாது, திருவனந்தபுரத்துக்கு உள்ளே இருக்குது. அவுட் ஆஃப் திருவனந்தபுரம், அதாவது திருவனந்தபுரம் எண்டு, நம்முடைய எண்டு, அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் கல்லணை. சுற்றி பார்க்க போனால் தமிழர்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் உரிமை கொண்டாடினா கேரளாவுக்கு தான் போகும். இன்னொன்று சிட்டார் அணை நம்ம என்ன சொல்கிறோன்னா நேசமணி அணைன்னு சொல்கிறோம். தமிழில் பேர் இருக்கனாலும் நம்ம அணைன்னு நினைக்கிறோம். கிடையாது, அது தஞ்சை பெரிய கோயில் அணை அப்படின்னு சொல்லிட்டு பேர், இன்னொரு மறுபெயர் சொல்லப்படுது. அதையும் நம்ம பேர் இருக்கனாலும் நம்ம அணைன்னு நினைக்கிறோம். கிடையாது, அது இருக்கிறது கேரளா மாஞ்சி நாடு அப்படிங்கிற பக்கத்தில் இருக்குது, அதனால நம்ம அணை கிடையாது. இன்னொன்று சிட்டாறு அணை அப்படிங்கிற பேரில் இருக்குது, ஆனால் உண்மையான பேர் வஞ்சிமே அணை அப்படிங்கிற அவங்க நினைக்கிறாங்க. வஞ்சிமே அணைன்னு தான் கூப்பிடுவாங்க, அதனால் வஞ்சிமே அணை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது அவன் கேரளாவுடைய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறந்து விடுவாங்க. அது அவங்களுடைய சிறப்பு ஆறாகவும் சிறப்பு நீராகவும் சிறப்பு இந்த தண்ணீராகவும் பார்க்கப்படுது. அதனால் அதை நம்ம சொல்ல வேணாம். இந்த முல்லை பெரியார் அணையை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே இந்த 3 அணை இருக்கிறதுனால தண்ணீரை ரொம்பவும் தேக்கி வைக்கிறாங்க. இன்னொன்று, அது அதிகமாக மழை பெய்யக்கூடிய பிரதேசம், அதனால் அது அதிகமாக மழை பெஞ்சு தண்ணீர் தேங்கி இருக்கிற பிரதேசம். இதனால் என்ன நன்மைன்னா பச்சை பசேல்னு அந்த கேரளா பூமி இருக்கும். அதனால் அது கடவுள் ஓன் கண்ட்ரி, அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதாவது கடவுள்களின் சொந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அதிகமாக தேங்கி இருந்தாச்சுன்னா பூமி பிளவுபடும். அதாவது பூமியானது கீழே இருக்க பூமியானது பிளவுபடும். பிளவுனா வந்து அதாவது நிலநடுக்கம், பிளவுபட்டு மண் சரிவு ஏற்படும். அதாவது ஒரு ரோடு இருக்குதுன்னா பிளவுபட்டு மண் சரிவு ஏற்படும். இப்போ அண்மையில் கூட ஒரு மண் சரிவு ஏற்படும். இன்னொன்று, பூமியில் நிலநடுக்கம் ஏற்படும். அதனால் வந்து வீடுகள் பூமி பிளவுபட்டு வீடுகள் உள்ளே இறங்கும். சில வீடுகள் நிலநடுக்கம் ஏற்பட்டு சரிஞ்சிடும். இதனால் இன்னொன்று வந்து பூமி உள்ளுக்குன்னு அண்மையில் சில ஆக்டர்ஸ் இருந்த வீடுகள், பக்கத்தில் இருந்த வீடுகள்லாம் உள்ளே போயிட்டு, ஒரு பெரிய ஆக்டருடைய வீடும் உள்ளே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரியான பதில் இல்லை. இதான் காரணம். இப்போ 3வது ஒரு அணையும் 4வது ஒரு அணையும் கட்ட போகிறாங்க. அதான் முல்லை பெரியார் அணை. இது எங்கே கட்டுறாங்கன்னா திருவனந்தபுரம் எண்டுன்னு சொல்கிறாங்க. எண்டில் கட்டையில் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்குன்னு சொல்கிறாங்க. எண்டில் கட்டையில் கேரளாவுக்கு உள்ள கொச்சினுக்கும் பாலக்காடுக்கும் நடுவுக்குள்ள கட்டுறாங்க. அதாவது கேரளாவுக்கு உள்ளே கட்டுறாங்க, சென்டரில் வருது. இது கட்டுறா என்ன ஆகுனா, மேலும் நிலநடுக்கத்துக்கும் பூமி பிளவுக்கும் தயாராக இருக்கணும் கேரளா. ஏன்னா அதிகமான தேக்கம். இது வந்து 24 டிகிரி செல்சியஸில் நீர் தேக்கப்படும். 24 டிகிரி செல்சியஸில் நீர் தேக்கப்படும். 24 டிகிரி செல்சியஸ்னால் என்னென்னா வந்து அதாவது நீர் மட்ட அளவு 24 டிகிரி செல்சியஸ், அதாவது குளிர்ச்சி 24 டிகிரி செல்சியஸ். அதனால 24 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸில் குளிர்ச்சியாக நினைச்சாச்சுன்னா பூமி மட்டும் தானாகவே பிளவுபடும். ஏன்னா வந்து அதுக்கு ஹீட்டும் அவசியம். குளிர் பிரதேசனால அது பிளவுபடும். அது நார்மலாக நம்மளுடைய பூமியானது நார்மல், இது ஹீட்டும் இருக்குன்னு குளுமை இருக்குது. குளுமை மட்டுமே குடிச்சாச்சுன்னா பூமி பிளவுபட்டாச்சுன்னா நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடுகள் உள்ளிருக்கவும் செய்யும். நிலநடுக்கம் வந்தாச்சுன்னா மண் சரிவு ஏற்படும், எல்லாமே ஏற்படும். இதனால் கேரளாவுக்கும் பாதிப்பு. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்னா பஞ்சம். அவங்க தேக்கி வைக்கிற நீர்லாம் இங்கே வராததுனால பஞ்சம், பசி, பட்டினி ஏற்படும். அதனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போகிறவர் அங்கே காது கொடுத்து கேட்காம பேசணும். அதே மாதிரி இந்திய அரசாங்கம் அங்கே வந்து சிவன்கிற ஒரு சயின்டிஸ்டை வச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து அதை சுற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இந்திய அரசாங்கமும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். அதிகப்படியான தண்ணியை தேக்கினாச்சுன்னா கேரளாவுக்கும் நன்மை கிடையாது. அது தேக்கி வச்சாச்சுன்னா இங்கே விடுற தண்ணி மேலும் தடைப்பட்டு இந்தியாவும் தமிழ்நாடும் பசி பட்டினியில் அல்லாடும். ஏற்கனவே இங்கே பசி பட்டினியில் தான் அல்லாடிட்டு இருக்கு, இன்னும் அல்லாட வேண்டியது வரும். இது வந்து இந்திய அரசு, அதாவது பாரத பிரதமர் மோடியும்
இதை பற்றி கேட்டுக்கிறனும். இந்தியா தமிழ்நாட்டோடைய சிஎம் திரு விஜய் அவர்களும் இதை பற்றி கேட்டுக்கிறனும். அதே போல் கேரளா அரசாங்கமும் கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸட்.